வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கல்வி தாகம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸ் கொஷின் ஒரு 7க்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 கணக்கு பார்த்துருப்போம். ரெண்டாவது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 கணக்கு பார்த்துருப்போம். இது எந்த கொஷின் அப்படின்னா 2024 ஜனவரி 6 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி குரூப் 7Aன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் கொஸ்டின் நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஷார்ட்கட் ரெண்டுமே கொடுக்குறோம். ஏன்னா சில பேருக்கு ஷார்ட்கட் பிடிக்கும், சில பேர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக போடுவாங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ 10 கணக்கு போட்டிருந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, அதாவது 2500 பேர் பார்த்துருந்தீங்க, 100 பேர் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் யாரும் பார்க்கல. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் நம்ம பேசுகிறோன்னாவே எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி, நம்ம நேராக விஷயத்தை போயிடலாம். வாங்க கொஷின் பார்க்கலாம். 194வது கொஷின். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 40 நிமிடத்தில் 3 அலகு மின்சாரம் பயன்படுத்துது. இங்கே நிமிடம், இங்கே வந்து அந்த யூனிட் அலகு. ஓகேங்களா. அடுத்து வந்து 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 60 நிமிடம். ஓகேங்களா. அப்போ 2 மணி நேரங்கிறது 120 நிமிடம். ஓகேங்களா. இது எவ்வளோ? இது சில பேர் சொல்லுவாங்க நேர்மாறல் எதிர்மாறல், நிமிடம் அதிகரிக்குது, அதனால் யூனிட்டும் கரண்ட் ஓடுனா அதிகம் தானே அதிகரிக்கும். அப்போ ரெண்டும் ஒரே நேர் பக்கம் இருந்தால் கிராஸில் பெருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி போவேன்னா 40 நிமிடத்துக்கு 3 அலகுகள். அப்போ அப்படியே பாருங்கள், 120 எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். 3ஆல் பெருக்குனா 120 வந்திருக்கும். ஓகேங்களா. 4 3 12, 120. அப்போ இங்கேயும் 3ஆல் பெருக்குங்க, 3 9. அவ்வளோதான் ஆன்சர். இல்லை உங்களுக்கு அந்த மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். 195வது கொஷின். இது கொஞ்சம் வந்து டக்குன்னு புதுசாக இந்த மாதிரி சம் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஈஸி. ப்ளஸ் எல்சிஎம்னா என்ன, ஹச்சிசிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 5 10ன்னு ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் என்ன சொல்லுவீங்க, ஹச்சிசிஎஃப் என்ன சொல்லுவீங்க? ஹச்சிசிஎஃப் அப்படின்னா 5ன்னு சொல்லுவீங்க. எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது கொடுத்துருக்க நம்பரை வகுக்கக்கூடிய சின்ன நம்பர். ஓகேங்களா. ஆனால் 3த்துலேயும் காமனாக இருக்கணும், சின்ன நம்பராக இருக்கணும். இதுவே எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாகவும் இருக்கணும், காமனாகவும் இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்க 3 நம்பர்லையுமே வகுபடுற அதிகபட்ச சின்ன நம்பர் 50க்குள்ளேயும் இருக்கும், 100க்குள்ளேயும் இருக்கும், 200க்குள்ளேயும் இருக்கும். ஏன் நம்ம எல்சிஎம் 10ன்னு சொல்கிறோன்னா இதுதான் அதிகபட்சம் ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய காமன் நம்பர். அதேமாதிரி 5ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் நம்பர். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப்னா ஸ்மாலில் இருக்கணும், எல்சிஎம்னா ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் வந்து காரணிப்படுத்துக அந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க. மீதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபார்மெட்டில் கியூ ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டி² மைனஸ் 13t ப்ளஸ் 42 இருக்குது. இதை பாருங்கள் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் இருக்குது அதிகம், 6 7, இந்த 2 நம்பர் தான் அதிகம் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தோன்னே தெரியும் 6 7 42, 6 7 கூட்டினா 13 வரும்னு. ஆனால் அந்த மைனஸ் ப்ளஸ் போடுறது தான் சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நீங்கள் பெருக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் குறி, ப்ளஸ்ன்னு வந்தால் ப்ளஸ்ஸு தான், மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான். அதாவது சேமாக 2 நம்பரை குறி இருந்துச்சுனாவே ப்ளஸ் தான் வரும். ஆப்போசிட் சைன், அதாவது மைனஸ் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் மைனஸ், இப்படி மாறுபட்ட குறி இருந்துச்சுனாவே நமக்கு என்ன வரும், மைனஸ். இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்க, ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெருக்குனா 42 வரணும், கூட்டினா -13 வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து 6 7 ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். 6 7 42. ஏதாவது ஒரு பக்கம் மைனஸ் போட்டால் -6ல் 7 போயிடுச்சுன்னா 1 தான் வரும். இல்லை இந்த பக்கம் மைனஸ் போட்டு இங்கே போடாமல் இருந்தாலும் ஆன்சர் கம்மியாக தான் வரும். அப்போ 6யும் 7யும் கூட்டினா 13 வந்துடும். அப்படின்னா நமக்கு மைனஸ் தேவை அப்படின்னா 2 பக்கமே மைனஸ் போட்டுக்கணும். அப்போ இதை எப்படி எழுதலாம், t - 6 t - 7. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த t² - 13t ப்ளஸ் 42க்கு ஆன்சர் t - 6 t - 7 இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ t² - 36ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. a²ங்கிறது t², b²ங்கிறது 36ங்கிறது ஸ்கொயர் நம்பர் தான், 6 ஸ்கொயர். அப்போ t² - 6² எப்படி எழுதலாம், a ப்ளஸ், இங்கே எப்படி எழுதலாம்னா a + b a - b. நான் ஃபார்முலாவே படிக்க மாட்டேன் அப்படின்னா கணக்கில் மார்க் வாங்க முடியாது. ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சின்ன ஈஸியான ஃபார்முலா தான், 6th 7thலேயே இருக்குது. நமக்கு வந்து குரூப் 2 குரூப் 1 அப்படின்னா எஜுகேஷன் என்ன லெவல் வைக்கிறாங்களோ அந்த 10th லெவல்லேருந்து தான் மேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேசிக் ஃபார்முலா படிச்சுக்கணும். a² - b² a + b a - b. அது எப்படி எழுதலாம்னா
டி ப்ளஸ் சிக்ஸ் டி மைனஸ் சிக்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? டி ப்ளஸ் சிக்ஸ் டி மைனஸ் சிக்ஸ். ஓகேங்களா? இதை நான் நீட்டாக இன்னொரு டைம் எழுதிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிச்சின்னா டி மைனஸ் சிக்ஸ் டி மைனஸ் செவன் கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன கிடச்சிச்சின்னா டி மைனஸ் சிக்ஸ் டி ப்ளஸ் சிக்ஸ் கிடச்சிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தேர்டு என்னென்னா டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப்னு இருக்குது. அதை வந்து நம்ம டைரெக்டாகவும் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பிரித்து எழுதினாலும் டி மைனஸ் செவன் டி மைனஸ் செவன் அப்படி தான் எழுத போகிறோம். எல்லா கணக்குக்குமே இப்படி தான் எழுதுவோமானா சில கணக்குக்கு மாற்றி எழுதுவோம். இந்த கணக்குக்கு ஏன் இப்படி எழுதுகிறோம்னா இதோட பார்ட்டு தான் இங்கே வந்திருக்கு, ஸோ அப்படி எழுதுகிறோம். இப்போ நம்ம வந்து எல்சிஎம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஹையஸ்ட்டாக இருக்கிறத பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஹையஸ்ட்டாக இருக்கிறத பார்க்கணுன்னா டி மைனஸ் சிக்ஸ் எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டைம் தான் வந்திருக்கு. செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஆனால் தேர்டு பார்ட்டில் வந்து சுத்தமாக வரல. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் எடுத்துக்கணும். அதாவது ஒரு ஒரு பார்ட்டில் ஒரு டைம் இருந்தால் ஒரு டைம்னு எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே 2 டைம் இருக்குது, இங்கே 3 டைம் இருக்குது, இன்னொரு இதில் ஒரு டைம் இருக்குன்னா எது அதிகபட்சமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். டி மைனஸ் சிக்ஸ் ஹோல் க்யூப் டி மைனஸ் சிக்ஸ் ஹோல் பவர் 5 அப்படின்னு இருந்தாலும் எது அதிகபட்சமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். அப்போ இங்கே டி மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது எல்லா டேர்ம்லேயும் ஒவ்வொரு டைம் இருக்கிறதுனால டி மைனஸ் சிக்ஸை ஒரு டைம் எழுதிக்கிறோம். அடுத்து டி மைனஸ் செவன் பாருங்கள். டி மைனஸ் செவன் இங்கே இருக்குது, இங்கே எதுலேயுமே இல்லை, செகண்ட் பார்ட்டில் இல்லை. தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்குது, அதாவது டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப். ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்க போகிறோம், டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப். அடுத்து பாருங்கள், டி ப்ளஸ் சிக்ஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் லாஸ்ட் பார்ட்லேயும் இல்லை. ஆனால் இல்லாட்டியும் நம்ம ஒரு டைமாவது எடுத்துக்கணும். அதாவது அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன். ஒரு டைமாவது இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். அப்போ வந்து டி ப்ளஸ் சிக்ஸ். அப்போ டி ப்ளஸ் சிக்ஸ் ஒரு டைம் வருது, டி மைனஸ் சிக்ஸ் ஒரு டைம் வருது, டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப் மட்டும் அப்படியே வருது. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள், டி மைனஸ் சிக்ஸ் டி ப்ளஸ் சிக்ஸ் அப்புறம் டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப். இந்த கணக்குக்கு நான் ஏன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னா டேரெக்டாக ஒரு நிமிஷத்தில் கூட சொல்லிட்டு போயிடலாம். எதுப்பா அதிகபட்சமாக இருக்கோ அதான் ஆப்ஷன்ப்பா. டி மைனஸ் செவன் ஹோல் க்யூபுங்கிறது எங்கேப்பா வருதுன்னு பாருங்கள். 7 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 1 வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை, 2 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அதிகபட்சமாக இதாக இருக்குது, ஸோ இதான் ஆன்சர்னு போயிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு கணக்கு கேட்கும் போது ஆன்சர் பண்ணணும், அதுக்காக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி கமா பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இதுக்கு வந்து எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன போடுவோம், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, ஆனால் இங்கே ஏ ஒரு டைம் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன எழுதுவோம், ஏ ஸ்கொயரை இப்போ அதிகபட்சமாக இருக்கிறத எழுதிக்குவோம். அதே மாதிரி இங்கே பி ஒரு டைம் தான் இருக்குது, இங்கே 2 டைம் இருக்குது. அப்போ என்ன எழுதிக்குவோம், பி ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் சுத்தமாக இதுக்கு ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தடவை இருந்தால் கூட அதையும் நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ கொஷினை மட்டும் பார்க்குறோம், அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கேதர் பண்ண முடியுமோ அதை கேதர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 196வது கொஷின். இது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன், இருந்தாலும் நான் இதில் சொல்லிடுறேன். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர் 120 லிட்டர் 160 லிட்டர், ஃபஸ்ட்டு 100, அடுத்து 120, அடுத்து 160 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்கள். இது எல்லாமே ஒரு பாத்திரம் மாதிரி. இது 100 லிட்டர் பால் நிரப்புற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அடுத்து 120, அடுத்து 120. இந்த மாதிரி உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய இந்த 3லேயும் அளந்து ஊற்றணும். ஆனால் நான் சரியான ஒரு கப்பில் அளந்து ஊற்றணும் அப்படின்னா 10 லிட்டர் கப்பில் அளந்து ஊற்றுனா சரியாக வருமா, 20 லிட்டரில் அளக்கலாமா, 40 லிட்டர், இவ்வளோ பெரிய நம்பராலாம் அளக்க முடியுமா, அங்கே இருக்கிறது கம்மியானது, இது எப்படி வரும், வரவே வராது. ஸோ அந்த ஆப்ஷன் கேட்க 10, 20, 40 இந்த 3த்தில் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு என்னென்னா ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். அதிகபட்சம் அப்படின்னாவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இருக்கிறதுலே அதிகபட்சமாகவும் இருக்கணும், ஆனால் இந்த 3 பாத்திரத்தையும் கரெக்டாக அளந்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த 3 நம்பருக்கு நம்ம ஹச்சிசிஎஃப் எடுத்தால் என்ன ஆகும், 0 0 0 காமனாக இருக்கிறதுனால என்ன வரும், 10 ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 10 12 16 இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டே காமிச்சிடுறேன். 100 120 160 ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக 10ன்னு கொடுக்குறோம். அப்போ 10 12 16ன்னு கிடைக்கும். அதை நம்ம மறுபடியும் 2ஆல் எடுத்தால் என்ன கிடைக்கும்னா 5 6 8 கிடைக்கும். இதுக்கு மேலே பண்ண முடியாது, காமனாக எதுவுமே கிடையாது. ஒத்தப்பட நம்பர் 5 வந்துருச்சு, அதனால் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ பைத்திரன் 20. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 தான் ஆன்சர். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கூட செக் பண்ணுங்கள். 10 லிட்டர் அளந்து ஊற்றுனா அளக்கலாம், 100 லிட்டர் கம்ப்ளீட்டாக அளந்துடலாம், 120 100 லிட்டர் கம்ப்ளீட்டாக அளந்துடலாம், 120 120 அளந்துடலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 40 எடுத்து அளக்குறோன்னா 100 லிட்டர் 40ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. 120ஆல் வகுப்படுமா, வகுப்படும். 160ஆல் வகுப்படுமா, வகுப்படும். இந்த 40 லிட்டர் கப் எடுத்து நீங்கள் 120 லிட்டர் கேனை கரெக்டாக ஃபின் பண்ணலாம். எத்தனை டைம் பண்ணுவீங்க, 40 லிட்டர்னால் 3 டைம் ஊற்றுவீங்க.
அடுத்து 160 லிட்டர்னா 4 டைம் ஊற்றுவீங்க. ஆனால் 100 லிட்டரில் எத்தனை டைம் ஊற்ற முடியும்? 2 டைம் ஊற்றுவீங்க, மீதி இருக்கும் பால். ஸோ கம்ப்ளீட்டாக அளக்கக்கூடியது எதுன்னா 20 தான். இப்போ நீங்கள் 20 எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வரும். அப்போ கொடுத்துருக்கிறதுலே அதிகபட்சம் எது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இல்லைனா HCFக்கு அந்த டானால் வகத்தில் போட்டு கண்டுபிடிக்கிறது, ரெண்டுத்தில் எதுனா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில கணக்குக்கு ஆன்சர் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஐடியா இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் பார்க்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆப்ஷன்லேருந்து போகிறது நிறையா கணக்குக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 197ம் 98 ஒரே மாதிரி சம் தான். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா பார்த்துக்கணும். இதுக்குள்ளே ஃபார்முலாஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்க போகிற ஃபார்முலா மாதிரி டேரெக்டாகவே கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்குவோம், கணக்கை ஃபஸ்ட்டு ரீடும் பண்ணிக்குவோம். இரு எண்களின் மீசிமா 630 மற்றும் மீப்போவா 9, மேலும் அந்த எண்களின் கூடுதல் 153 என்றில் அவற்றின் வித்தியாசம் என்ன? இப்போ நமக்கு காமனாக ஒரு ஃபார்முலா தெரியும், HCF இன்ட்டு எல்சிஎம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. HCFையும் எல்சிஎம்மும் பெருக்குனா அந்த எந்த நம்பருக்கு HCF எந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோமோ அதே நம்பர் வரும். அதை நம்ம எக்ஸாம்பிளே பார்த்துடலாமே. இப்போ 5, 10னே ஒரு நம்பர் எடுத்துக்கோமே. இதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? எல்சிஎம் என்ன சொன்னோம்? 10 ஹையஸ்ட்டாக இருக்கிறது. HCF என்ன சொன்னோம்? ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க சிறிய நம்பர் 5. இவங்க செக் பண்ணி பார்த்துடலாமா? எல்சிஎம் வந்து 10ன்னு போடுறேன், HCF வந்து 5ன்னு போடுறேன். எக்ஸ் கொடுத்துருக்க நம்பர் வந்து 5 × 10 சேமாக இருக்கா? 5 × 10 50, இங்கேயும் 5 × 10 50. அது எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்குனா எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்குனா இரு எண்களோட பெருக்கல் பலன்னு அர்த்தம். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் மீசிமா மீப்போவா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அது அர்த்தம் நம்மளாக புரிஞ்சுக்கிறது பெருக்கல் பலன். அந்த எண்களின் கூடுதல்ங்கும்போது அந்த எண் ஒரு எண் எக்ஸு இன்னொரு எண் ஒய், அந்த எண்களோட கூடுதல் என்னன்னு கேட்டால் 153. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கே இல்லாமல் இப்படி கூட கேட்கலாம். இரு எண்களின் கூடுதல்ங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு 153 கொடுக்கலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு இது கணக்கு இருக்குது, நான் புதுசாக சொல்லலை. இரு எண்களின் பெருக்கல் பலன்னு கொடுத்துட்டு என்னென்னு கொடுக்கலாம்? இந்த 2 நம்பரை பெருக்கி என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பெருக்கியே பார்த்துடலாமே. 630யும் 9 பெருக்கினா என்ன வரும்? 0, 9 3 27க்கு 7, மீதி 2, 9 54, அப்போ 56. இதுதான் பெருக்கல் பலன். அவங்க எப்படி கணக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரு எண்களின் கூடுதல் 153, பெருக்கல் பலன் 5670. அப்போ இரு எண்களின் வேறுபாடு என்ன? இது கணக்காகவே கேட்கலாம். அதை தான் இவங்க வந்து சென்டென்ஸாக வார்த்தைகளை கொடுத்து கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு ஒய் அது நமக்கு தெரியும் 5670ன்னு சொல்லி. அதே மாதிரி எக்ஸ் கூட்டல் ஒய் என்னன்னு தெரியும்? 153ன்னு தெரியும். வேறுபாடு கேட்டிருக்காங்க. அந்த இரு எண்களோட வேறுபாடு நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு மெயின் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், a+b² மூவிஸில் கூட வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. a² + b² + 2ab. இதானே மேக்ஸ்னால் இவ்வளோ தானே அப்படின்னு நினைப்போம். a² + b² + 2ab. இதுவே a - b² பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா a² + b² - 2abன்னு கிடைக்கும். ஏன் மைனஸில் இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் போடுறோம்னா, ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் பெருக்கும் போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் இருக்கும்போது இருக்குன்னா மைனஸ் தான் வரும். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா எப்படி கிடச்சிச்சுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறவங்களா இருந்தால் டேரெக்டாக ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கணக்குக்கு தேவையான ஃபார்முலா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், மைனஸ் போடுவோம், இங்கேயும் மைனஸ் போடுவோம், இங்கேயும் மைனஸ் போடுவோம். இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் போடுவோம். குறிகளை மாற்றுதல்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும்? இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். இந்த பக்கத்தில் இருக்கிறது மட்டும் எழுதுனா என்ன கிடைக்கும்? a + b² - a - b². ரெண்டுத்துக்கு இடையில மைனஸ் இருக்கிறது அர்த்தம். ஈக்குவல் டு இந்த மைனஸ் ப்ளஸ் ஆனதுனால 4ab கிடைக்கும். ஓகேங்களா? என்ன கிடைக்குது? 4ab. அப்போ இதுதான் ஃபார்முலா. இது தனி ஃபார்முலாவே நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7வது 8வது புக்கில் கொடுத்துருப்பாங்க. a + b² - a - b² = 4ab. இயற்கணிதத்தில் நிறைய ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா நீங்கள் ஈஸியாக கணக்கு போட்டுடலாம். இது தெரியாதவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ a + b² - a - b² என்னன்னு பார்த்தீங்கன்னா 4ab. ஓகேங்களா? பள்ளி கூட சத்தம் போடுது. அடுத்து a + b² நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா 153² அதானே கூடுதல். அப்போ 153² மைனஸ் வேறுபாடு தான் நமக்கு தெரியாதுல, அதை தான் இப்போ நம்ம கண்டே பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து 4 × ab. ஏபிங்கிறது ஆல்ரெடி எவ்வளோன்னு பார்த்துருந்தோம், 5670. அதோட 4 பெருக்கும்போது என்ன கிடைக்குன்னு பாருங்கள், 0,
4 28க்கு 8 மீதி 2 6 24 அப்போ 26 மீதி 2 5 20 22 22,680. இப்போ என்னாகும், இதை நம்ம வந்து இப்போ டேரெக்டாக ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், வேறுபாடு இல்லைனா டிஃபரன்ஸ் டின்னு வச்சுக்கோம். இந்த இது தெரியாது, அந்த தெரியாது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடும். சரிங்களா? இந்த தெரியாத பார்ட்டு மைனஸில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் ப்ளஸ், அது அந்த பக்கம் இப்படியே இருக்குது. இப்போ இங்கே இருக்க ஆன்சர் இங்கே வந்துச்சுன்னா என்னாகும் பாருங்கள். 153 எப்படி ஸ்கொயர் பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். 153 எப்படி ஸ்கொயர் பண்ணலான்னு பார்த்துடலாம். சின்ன கணக்கு தானே, ஏன்னா இவ்வளோ போட்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் சிம்பிளாக சொல்லிடுவேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். 153 ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, 2 நம்பர் இருந்துச்சுன்னா, இப்போ 25 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா என்ன திரும்ப பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணிக்கணும். 5 25 அதை போட்டுக்கணும். அடுத்து 2 ஸ்கொயர் 4ன்னு போடக்கூடாது, 0 4ன்னு போடணும். ஏன்னா 2 நம்பராக எழுதுறதுனால 2 ஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அடுத்து இந்த 2ஐயும் 5 பிரிக்கணும். 2 10 10 2 பெருக்குனா 20, சாரி 20 ரைட்டு. அப்போ என்னாகும் 5 2 6, அப்போ 25 ஸ்கொயரை பண்ணால் 625. ஃபஸ்ட்டு 153 எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி 3 இலக்கம் இருக்கும் போது மொதல் இலக்கத்தை தனியாகவும் அடுத்த 2 இலக்கத்தை தனியாகவும் வச்சுக்கணும். இப்படி கேப் போட்டுருங்க. 3 ஸ்கொயர் என்னென்னு எழுதுவோம்னா 9, 0 போட்டு தான் எழுதுவோம். அடுத்து 15 ஸ்கொயருங்கிறது அப்படியே எழுதிடுவோம், 225. அடுத்து இந்த 3ஐயும் பெருக்கணும். 15 3 45, 45 2 90. ஓகேங்களா? அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும், 9 0 9 14 3 2, அப்போ 23,409 கிடைக்கிது. ஓகேங்களா? லாஸ்ட்டில் என்ன எழுதணுமோ அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 23,409. அந்த டிஃப்ரென்ஸ் அந்த a - b தான் தெரியாது ஃபார்முலா. 4ab அப்படிங்கும்போது 22,680 கிடச்சிச்சு. இப்போ இது வந்து இந்த பக்கம் போயிடும், இது வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், 22,680 வந்து இந்த 23,000 அந்த சம்திங் நம்பரோட கழிப்போம். அப்போ என்ன கிடைக்கும், 9. இங்கே மைனஸ் ஆகாது. அப்போ இங்கே கடை வாங்கினா என்னாகும், இங்கே வந்து 13 வரும், இங்கே 10 வரும். ஓகேங்களா? அப்போ 10ல் 8 போச்சுன்னா 2, 13ல் 6 போச்சுன்னா 729. அப்போ a - b ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் 729. அப்போ a - b அப்படிங்கிறது எவ்வளோனா 729. எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஓட ஸ்கொயர். ஓகேங்களா? நான் ஏன் இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா, அப்போ ஆன்சர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27 மட்டும்தான். இப்போ இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக போடுறது எப்படின்னா, இந்த மாதிரி மீசிமா மீப்பேவா கொடுத்துட்டு கூடுதல் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரையும் பெருக்கி அதோட 4 பெருக்கிக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்களுக்கு 22,680 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து கூடுதல் 153 ஸ்கொயர் என்ன வரும், 23,409 கிடச்சிச்சு. ஓகேங்களா? இந்த கூடுதல் ஸ்கொயரை தனியாக வச்சுக்கிட்டு இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் இன்ட்டு 4 பெருக்குனதோட நீங்கள் டேரெக்டாக மைனஸ் பண்ணி வர நம்பரை ரூட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுங்கன்னா. ஓகேங்களா? இப்போ அடுத்த கணக்குக்கு வேணால் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கணக்குக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். அதே கணக்கு தான். இரு எண்களின் மீப்பெரும் பொது காரணி வந்து 2, மீச்சிறு பொது மடங்கு 154. அவ்விரு எண்களுக்கிடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஃபார்முலாவில் போடலாம். முன்னாடி கணக்கு ப்ரீஃபாக பார்த்ததுனால இதை நம்ம டேரெக்டாக போடலாம். அங்கே வந்து வேறுபாடு கேட்டிருந்தாங்க, இங்கே கூடுதல் கேட்குறாங்க. அப்போ நமக்கு மைண்டில் இருக்கிறது என்ன, a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. என்ன கேட்டிருக்காங்க, தெரியாத பார்ட்டை வந்து கொஷின் மார்க்காக வச்சுக்கிட்டோம். இங்கே என்ன வேறுபாடு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 8 ஸ்கொயர். அப்போ மைனஸ் அப்படியே இருக்கும். 8 ஸ்கொயர் அப்படின்னா 64 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏங்கிறது என்னென்னா அந்த எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். அப்போ 2 இன்ட்டு 154. ஓகேங்களா? அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 4 இன்ட்டு 2 இன்ட்டு 154 வந்து பெருக்கிட்டு இந்த 64 அந்த சைடு போய் கூட்டிக்கணும். அப்போ 4 2 8, 8 இன்ட்டு 154 என்ன கிடைக்கும் பாருங்கள். 8 32 2 மீதி 3, 8 5 40, 43க்கு 3 மீதி 4, 8 1 8 12. அப்போ 1 2 3 2 கிடைக்குது. அந்த -64 அந்த சைடு போனால் என்ன கிடைக்கும், +64 ஆகும். அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 9 12, அதாவது 1296. அப்போ 1296 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
6ல் முடியும், 6 அல்லது 4ல் முடியும். இது எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பராக பிரிக்கணும். ஸ்கொயர் ரூட் எத்தனை நம்பர் இருந்தாலும் 2 பிரிக்கணும். 2 பிரிச்சுட்டு 6ல் முடிஞ்சிருந்தனால என்னவாக இருக்கும், ஒன்று 4ஆக இருக்கணும், ஒன்று 6ஆக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ஆப்ஷனில் ஃபுல்லும் 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 4 பற்றி பேசவே தேவையில்ல. அடுத்து இந்த 12 அப்படிங்கிறது எதுக்குள்ளே வருது, 3 ஸ்கொயருங்கிறது 9. அடுத்து 4 ஸ்கொயர்னு பார்த்தா 16ன்னு போயிடுது. அப்போ 16க்கு மேலே இருந்தால் தான் நம்ம 4ங்கிற நம்பரே எடுக்கணும். அப்போ 3 ஸ்கொயருக்குள்ளே 9 வரதுனால 36 தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ 1296 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னா 36. இப்போ இந்த கணக்கு எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஒரு ஃபார்முலாவில் தான் விஷயம் இருக்குது. அந்த ஒரு ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த 4AB மாற்றி போட்டுறக்கூடாது, அப்போ ஆன்சரே வராது. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம் வாங்க. இந்த 2 கொஷினுமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க சில பேர். பார்க்காதவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவின் 25க்கு 15 மதிப்பெண் பெற்றால் அதன் சதவீதம் எவ்வளோ? 25 அப்படிங்கிறது 100% சமம். ஓகேங்களா? அப்போ 15ங்கிற மதிப்பெண் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள். இப்போ 100ங்கிறது 25 மார்க்கு. ஓகேங்களா? இப்போ 15 எப்படி வருதுன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இது 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 25 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். 100 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிடைக்கும். அப்போ 5 மார்க் அப்படிங்கிறது 20%. அப்போ 15 மார்க் அப்படிங்கிறது எவ்வளோனா 3ஆல் பெருக்கிக்கணும். 5 15, 20 3 60%. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது வேறு மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இது பெஸ்ட்டு மெத்தட் இதுதான். 25னா 100%. அதை மாற்றி எழுதும் போது 15% டேரெக்டாக அடிக்க முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு 5க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட 3 போட்டு பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகின்றனர். 22 அடி ஒரு நாளைக்கு துளையிடுறாங்க. 110 அடி போடணும்னா நீரோட்டத்தை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 22 அடி துளையிடுறாங்க ஒரு நாள். அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 நாளுங்கும் போது 44, 3 நாளுங்கும் போது 88. அப்போ 2 நாளும் கிடையாது, 3 நாளும் கிடையாது, 4 நாள் வச்சுக்கிட்டினாலும் 4 × 22 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 தான் கிடைக்கும். அப்போ 5 × 22 தான் 110. அப்போ எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி நம்ம மற்ற கொஷின்ஸையும் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஷார்ட்கட் ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நல்லா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.